வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை தொக்கு 10 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி செரிமானத்தன்மைக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த புளிச்சக்கீரையை கிடைச்சா மிஸ் பண்ணாத ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க. கடைஞ்சி கூட சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம வெறுவானலில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நெல்லிக்காய் சைஸ், அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய பல் பூண்டு இது. அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கீரை இதில் தான் வதக்க போகிறோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் திரும்பவும் விட்டுருக்கேன். இப்போ நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரையை நான் கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக போட்டாலே இது அப்படியே நல்லா சுருங்கி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ வதங்க நமக்கு நல்லா அப்படியே 2 கைப்பிடி போடுறது 1 கைப்பிடி அளவுக்கு வந்துடும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் எப்படி சுருங்கி வந்துருச்சுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆறுனதை மட்டும் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த புளிச்சக்கீரையை இது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்கணும். இது தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். ரொம்ப மண்ணாக அரைக்க தேவையில்ல. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பி கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தான் நமக்கு கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருக்கேன். அதையும் நல்லா பொரிஞ்சு வதக்கி விட்டுடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தொக்கை இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு மட்டும் இது நீங்கள் வதக்கணும். நம்ம இது நம்ம புளி சாதம் மாதிரியே நம்ம லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சத்து. இது கூட ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள், சுட சுட சாத்து கூட நம்ம தொக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.